தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாயனாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில நம்ம ஒன்லி நம்ம தமிழ்நாடு மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து தமிழில் படமான மியூசிக் டேரக்டர் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு முதல் படத்தில் தமிழில் அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி ஹிந்தியில் பண்ணதான் தமிழில் முதல் படம், அதுதான் அவர் கடைசி படம்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் படம் பண்ணலை. ஸோ அவருடைய இசையில் ஒரு படம். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வரலாறு படைச்சது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உலகநாயகன் சொல்லாதீங்க, கேஹெச்னு சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா இந்த பாட்டே உலகனா ஐயகனே அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவருடைய பெயர் ரொம்ப நாளாக உலகநாயகன் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அவருக்கு பல பெயர்கள், கலைஞானி கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அவருக்கு இந்த பேரும் ஒரு பேராக இருந்தது. முதல்ல காதல் இளவரசன் ஜெமினிக்கு அப்புறம் அவர் தான் வச்சுருந்தார். காதல் மன்னன் அவர்னால காதல் இளவரசன் வச்சாரு. இப்படி பேர் மாறி மாறி இப்போ கடைசியில் அவரை கேஹெச்னு கூப்பிடுங்க என்ன அப்படின்ட்டார். கமலஹாசன் அப்படிங்கிறது எஸ்கே பார்த்து இப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. சிவகார்த்திகேயன் முதல்ல வச்சது ஏகே தான். என்ன நீங்க எதை எடுத்தாலும் நீங்க எஸ்கேக்கே போறீங்க, அது என்னன்னு தெரியல எனக்கு. உங்களை ரொம்ப பார்க்கணும். நீங்க ரொம்ப இல்ல ஏகே ரீசெண்டா தாங்க வச்சாரு. எஸ்கே ரொம்ப நாளா கூப்பிடுறாங்க. அதை எடுத்து பாத்தீங்கன்னா வரலாறு இருக்கு தலைவா. ஏகே தான் முதல்ல ரசிகர் மன்றத்துல கிடைச்சி. இதுக்கெல்லாம் முன்னாடி வச்சது யாரு தெரியுமா? எங்க தலைவர் டிஆர், எம்ஜிஆர். அது 3 எழுத்து. எங்க தலைவர் டிஆர் தான் முதல்ல டிஆர்னு 2 எழுத்துல வச்சாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அதை பார்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கேஹெச்னு கூப்பிடுங்கன்னு கமலஹாசன் சொல்லிட்டாரு. ஆனா அவர் ரசிகர்களை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு உலக நாயகன் தான். அதை பிரைஸ் பண்ற விதமா, அவரை கொண்டாடுற விதமா ஒரு படமா எடுத்தாங்க. அந்த படம் தான் 2008 ஜூன் 12ஆம் தேதி வெளியாகி அந்த காலத்தில் 200 கோடி, இப்போ கால்குலேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 600-700 கோடி தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் படம் அப்படின்னு அதை சொல்லலாம். அவ்வளோ வசூல் பண்ண ஒரு படம். ஆஸ்கர் வி ரவிச்சந்திரனுடைய தயாரிப்பில், கமலஹாசனுடைய 10 விதமான நடிப்பில், ஆக்சுவலாக 15 ரோல் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் கேஎஸ் ரவிக்குமார் சொன்னது அந்த படத்தில் 15 ரோல் பிளே பண்ணியிருந்ததுக்காக பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. அப்புறம் கமலஹாசன் கூப்பிட்டு சில இதை பண்ணலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிவாஜி ஐயா நவராத்திரி 9 பண்ணாங்க. இல்ல திகம்பர சாமியார்ங்கிற படத்துல நம்ம நம்பியார் 10 இடத்துல பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு யாரும் கதாநாயகன் மெனக்கிட்டது அப்படிங்கிறது நவராத்திரி படம் பேசப்பட்டுச்சு. அதற்கு பிறகு உலக சினிமாலேயே இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். 10 கதாபாத்திரங்களுக்கும் 10 வெவ்வேறு ஆள். புதுசா ஒருத்தர் பார்த்தாருன்னா, கமல் தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா 10 வேற வேற ஆள் நினைக்கிற அளவுக்கு மேக்கப்ல இருந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 25 நாள் அமெரிக்கால மேக்கப் டெஸ்ட்டுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மேக்கப்புக்கும் 9 மணி நேரம் ஆகும். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷூட் போயிருக்காங்க. ஸோ கமலஹாசன் அவர்கள் முதல்ல நிறைய பேரை படத்துக்காக ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக கௌதம் வாசுதேவ் மேனன்லாம் இருந்திருக்காரு. அதில் நிறைய பேர் கால் ஷீட்னால ஓகே பண்ணலை. சில பேர் இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ கேஎஸ் ரவிக்குமாரும் கமலஹாசன் அவர்களும் ஆல்ரெடி இணைஞ்சு படம் பண்ணியிருக்காங்க. அவ்வை சண்முகி ஹிட்டு, தெனாலி ஹிட்டு, பஞ்சதந்திரம் ஹிட்டு. 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா கேஹெச் காம்பவுண்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ எஸ்எம்பி, அதாவது எஸ்எஸ்எம்பி அப்படிங்கிறத எஸ்எஸ்எம்பின்னு போட்டிருக்காங்க. எஸ்எஸ் ராஜமௌலி, மகேஷ் பாபு படம். அடுத்த படத்துக்கு அப்படிதான் அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவை சண்முகியில் நடித்தார், கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில், ஹிட்டு. அதுக்கப்புறமா தெனாலி ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க பண்ண படம் பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம், அதுவும் ஹிட்டு. ஸோ அதனால அதே வருஷம் 4வதாக கேஎஸ் ரவிக்குமாரோட ஸ்பீடு தெரியும், அவரோட மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் பார்த்து தான் கமலஹாசன் அவரை ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. கதை கமலஹாசன், திரைக்கதை வசனம் எல்லாம் இணைந்து எழுதி படத்தை மிக பிரமாதமாக கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஏஆர் ரஹ்மான் தான் ஃபர்ஸ்ட் மியூசிக்கு கேட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் பிஸியாக இருந்தனால அவரால் பண்ண முடியல. ஹிமேஷ் ரேஷ்மியா வேணும்னு கமல் தான் சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிமேஷ் ரேஷ்மியா படத்துக்கு மியூசிக் வந்தார். ஒரு பாடல் தான் அவர் மியூசிக் பண்ணார். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தேவிஸ்ரீ பிரசாத் கிட்ட போயிட்டாங்க. இப்போ கங்குவா படத்துக்காக அவரை விமர்சித்து அடுத்தடுத்த படங்கள் அவரை தூக்கிட்டாங்க. குட் பேட் அக்லிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த படத்துக்காக அவரை தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு போட்டார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த படத்தோட ஃபீல் நல்லாவே கொடுத்துருந்தாரு. இந்த கேயாஸ் தியரி, நிறைய தியரிகளை உள்ள கொடுத்துருந்தாங்க. 2004 இந்த சுனாமி அதை மையமாக வச்சு 2005 தான் இந்த படத்தை பேச ஆரம்பிச்சு. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் கேரக்டரில் வருவாங்க. அந்த கமலஹாசனுக்கு சுனாமியை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. ஊரில் அது ஃபேமஸ். இந்த சுனாமிங்கிற கான்செப்டை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கமலஹாசன் தான் அன்பே சிவம் படத்தில் சொல்லியிருப்பாரு. சுனாமி மாதிரி அப்பப்போ பொங்குறீங்கன்னு மாதவனை பார்த்து கேட்டாங்க. ஸோ அந்த கமல் சுனாமி ரொம்ப அசால்ட்டா கெட் பேக் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியலாவே இதை வந்துருச்சு. ஆமா, இல்ல சுனாமி 2004 வந்ததுதான் அந்த கதையோட லிங்க் பண்ணாங்க. சுனாமிங்கிறத அந்த ஃபீல் பண்ணது அன்பே சிவத்துக்கு முன்னாடி பார்க்கல, அன்பே சிவத்துக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள்
இந்த படத்தை வந்து அவர் 2005 பேச ஆரம்பிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு 2007 ஷூட் ஆரம்பிச்சு 2008 முதல்ல வந்து பொங்கலுக்கு ரிலீஸ்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஜூன் 12 ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடி பயங்கரமான வசூல். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ அதில் குறிப்பாக இந்த பாடல் உலகநாயகனை அப்படிங்கிற இந்த பாடல் வந்து படத்தோட கிளைமேக்ஸில் வரும். ஒரு போஸ்ட் கிரெடிட் சாங் மாதிரி எல்லாரும் இதில் கூடுவாங்க. இந்த ஆடியோ ரிலீஸே பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன் வந்து ஜாக்கி ஜான் படத்தோட தமிழில் வந்து எல்லாமே அவர் தான் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அவருக்காக ஜாக்கி ஜான் வந்தார், அமிதாப் பச்சன் வந்தாங்க, விஜய் வந்தார், மம்முட்டி, மாதவன் எல்லாரும் வந்தாங்க. சில விஷயங்களை மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி தான் என்னதான் அவர் வந்து நான் உலகநாயகனில் கேஹெச் கூப்பிடுறதுனா இந்த பாட்டை வந்து கேஹெச்னு பாட முடியாது. ஸோ அதை அப்போவே பாடிட்டாங்க. இப்போ அவர் ஒரு மெச்சூரிட்டி ஒரு விஷயங்கள் அவர் வேணான்னு நினைக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆடியோ ரிலீஸ். இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சி சோனி நிறுவனம் 2 கோடிக்கு ஆடியோ அப்போவே 2008 வாங்கியிருந்தாங்க. பாடல்களும் ஹிட்டு, படமும் ஹிட்டு. ஸோ அதில் நம்ம பேச போகிற இந்த பாடல் வந்து வினித் சிங் பாடி வைரமுத்து அவர்கள் பாடல் வரிகள் எழுதின உலகநாயகனே பாடல் தான். அதில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வருவாங்க. கேஎஸ் ரவிக்குமாரும் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வருவார். ஸ்டேஜில் அந்த 10 பேரையும் ஒன்றா பார்க்குற ஒரு விஷயம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைய முதல்வர், அப்போதைய பிரதமர்லாம் கூட ஆமாம் அதில் காட்டியிருப்பாங்க. அவங்கள மாதிரியான ஒரு கலைஞர்கள், ஜார்ஜ் புஷ் வந்திருக்க மாதிரிலாம் வந்து காட்டி பண்ணியிருப்பாங்க. அதுவும் கமல் தான் பண்ணியிருப்பார். அதுதான் படத்தோட ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ படத்தில் வந்து கமல்ஹாசன் ஜார்ஜ் புஷ் ரோலும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து முதல்லையே வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி அவங்களோட ஸ்கிரிப்ட் அப்ரூவல் வாங்கி தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க நாட்டை பற்றி வரக்கூடிய கதைங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் கமல்ஹாசன் வந்து சயின்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. அவர் போகிற அந்த வீடு வந்து அமெரிக்கா. அதுக்கப்புறம் அவர் கீழே குதிச்சு நடந்து வருவார். அது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனி. ஆமாம், அந்த அளவுக்கு நிறைய சீன்ஸ் வந்து டெக்னிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டை பாடிடலாம். பாடுங்க. Come dance with me before you go. Come dance with me before you go. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலக நாயகனே, உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும், இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும், இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். ஓருயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கண்டாய், உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை. கமல்ஹாசன் அவர்களுடைய வாழ்க்கையவே இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை. 5 முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை. சொன்னால் கேள், ஆஸ்கரும் தூரமில்லை. அப்படிங்கிறது அழகா அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாருங்கிறது திரையில காட்டுறது. படத்துல வந்து பல கேரக்டர் வந்து இது கமல் தானான்னு நடிகர்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அவங்க படம் வந்து லைன் வந்து, நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். இது எல்லாமே கமலுக்கு உண்மை. ஆமா உண்மை. வைரமுத்து எப்பவுமே அந்த பாடல்கள் அவங்க கேரக்டரை வந்து அழகா போர்ட்ரேட் பண்ணுவாரு. ஏன்னா கமல் பெரிய கவிஞர். கண்டிப்பா. மையம்னு ஒரு பத்திரிகையை ரொம்ப காலம் வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி இருக்காரு. அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. இன்னொன்னு அவருடைய ட்வீட்லாம் பாத்தீங்கன்னாலே கவிதை மாதிரி தான் இருக்கும். சோ பல விஷயங்கள், அதாவது படத்துல அடுத்த ஸ்டான்ஸா இருக்குது பாருங்க, அது கமலுடைய அவங்களுடைய பிரில்லியன்ஸை வச்சு சொல்ற மாதிரி. ஆமா. ஓருயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய், உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய். ஏன்னா பல கேரக்டர் மூலமா அவர் வந்து பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அதை அதில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அப்புறம் அவர் ட்ரை பண்ணி பார்த்த விஷயம் படத்தில், அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாரு, கஷ்டப்பட்டாரு ஒவ்வொரு முயற்சிக்காக. அது படம் தோல்வி அடையும்.
ஆனாலும் அவர் அதுக்காக அடுத்த அட்டெம்ப்ட் வித்தியாசமா கமர்ஷியல் படமா பண்ணாம இருக்க மாட்டாரு. இருந்தது கிடையாது. அவரோட கெரியர் அவருடைய பணத்துக்கும் அந்த சுயலாபத்துக்கும் பெருசா பார்த்திருந்தா அவங்க கமர்ஷியலுக்கு நிறைய பேர் இருந்திருக்கலாம். இதுல எல்லாமே டிஃபரெண்ட் எஃபர்ட்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. குறிப்பா அடுத்த ஸ்டான்ஸாவை நீங்க பாருங்க. ஆமா, அந்த யதார்த்தத்தை அழகா சொல்லியிருப்பாங்க. ஆமா. உடல் கொண்ட மனிதன் ஓரவதாரம், உள்ளத்தின் கணக்கில் 100 அவதாரம், முகங்களை உரித்து மனங்களை படித்து பெருமை கொண்ட அறிவு கொண்டாய், விஞ்ஞானி ஃப்ராய்டையும் புரிந்து கொண்டாய். விதைகளுக்குள்ளே விருட்சங்கள் தூங்கும், உன்னொருவனுக்குள்ளே உலகங்கள் தூங்கும், நெருப்பினில் கிடந்து நடந்தவர் சிறந்து நீ எனும் நிலை அடைந்தாய், இப்போது நிரூபணமாகிவிட்டாய். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும், இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். ரொம்ப பிரமாதம். பாட்டு நல்லா பாடி முடிச்சாச்சு. நம்ம இனிமே கேகேட்ஸ்னு சொல்லிடலாம். உண்மை. எப்பவுமே அவர் வந்து கேகேட்ஸ்ன்னு சொல்றதை விரும்புறாருனால அவரை குறிப்பிடும் போது அப்படியே குறிப்பிடலாம். அவருடைய கடிதங்களும் அப்படியே வருகிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள், வித்தியாசமான முயற்சிகளை எங்களுடைய வியூவர்ஸுக்கு, கதை நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமா ஃபேன்ஸுக்கு கொடுத்ததுக்கு நம்ம தான் வந்து அவங்க கேகேட்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மை உண்மை உண்மை. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR சங்கர்.